ஒரு சிறிய நகரத்தில் சேதுநாதன் என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஆடம்பர வாழ்க்கை மிகவும் பிடிக்கும். தினமும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அமர்ந்து ஊர்வலம் போல் செல்வார். ஒருநாள் கடும் வெயிலில் பல்லக்கை சுமக்கும் நால்வர் வியர்வை சிந்தி கால் தளர நடந்து கொண்டிருந்தார்கள். வழியில் ஒரு முதியவர் இதை கவனித்தார். பல்லக்கில் அமர்ந்திருந்த சேதுநாதனின் முகத்தில் எந்த சிரமமும் இல்லை. ஆனால் சுமப்பவர்களின் முகத்தில் வேதனை தெளிவாக தெரிந்தது. அப்போது அந்த முதியவர் சேதுநாதனை நோக்கி மெதுவாகச் சொன்னார், ஐயா, நீங்கள் உயரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் உயர்வு பிறர் பொறுமையால்தான். அந்த வார்த்தைகள் சேதுநாதனின் மனதை உலுக்கியது. உடனே பல்லக்கிலிருந்து இறங்கி சுமப்பவர்களை அமரச் செய்து தண்ணீர் கொடுத்தார். தானே சில தூரம் நடந்து சென்றார். அன்று அவர் உணர்ந்தார், அறம் என்பது சொல்லி போதிக்க வேண்டிய ஒன்று அல்ல. பிறர் சுமக்கும் துன்பத்தை தாங்கி அவர்களின் பொறுமையை மதிப்பதுதான் உண்மையான அறம். அதன்பின் சேதுநாதன் ஆடம்பரத்தை விட்டுவிட்டு மனிதர்களின் உழைப்பை மதிக்கும் நல்லொழுக்க வாழ்வை தொடங்கினார். அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை.